Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இஸ்ரோ டார்கெட்ஸ் டு லான்ச் வீனஸ் மிஷன் பை விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் இந்த மிஷன் பேர் ஆக்சுவலி பார்த்தோம்னா சுக்ரயான் 1, ஓகேங்களா, வீனஸ் ஆர்பிட்டார் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுக்ரயான் அப்படிங்கிறதா இந்த மிஷனோட பேர். எப்போ ப்ரொஜெக்டட் லான்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 2028, ஓகேங்களா. ஸோ 28ல லான்ச் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் பார்ப்போம். அடுத்தது, விச் ரிவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பீகார் ஃப்ளட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் பீகார் ஃப்ளட்ஸ். ஸோ அதுக்கு என்ன ரிவர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்மதி அண்ட் கோசி ரிவர். இந்த ரெண்டு ரிவருமே நமக்கு வரும், சரிங்களா. ஸோ இங்கே ஃப்ளட்டிங் ஆனனால தான் பீகார் ஃப்ளட்ஸ் வந்து இவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது, சரியா. அடுத்தது, October 2, 2024 marked 10-year anniversary of which scheme அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்டோபர் 2, 2014ல நமக்கு ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கீமோட 10-year ஆனிவர்சரியை தான் நம்ம பார்க்குறோம், சரிங்களா, நேற்று ஆக்சுவலி. அடுத்தது, சாகர் பரிக்ரமா 2.0 will be undertaken in which naval vessel அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வெசல் அப்படின்னு பார்த்தோம்னா INSV தாரிணி. நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இந்த சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு சர்க்கம் நேவிகேஷன் மிஷன், ஓகேவா. குளோபை சுற்றி வர போகிறாங்க. கிட்டத்தட்ட 23,000 நாட்டிக்கல் மைல்ஸ் இவங்க வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க, ஓகேவா. அரௌண்ட் பார்த்தோம்னா ஒரு 240 டேஸ்க்கு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2 விமன். ஒருத்தவங்க பேர் வந்து ரூபா, இன்னொருத்தவங்க பேர் வந்து தில்னா. ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த மிஷனில் குளோபை சுற்றி வர போகிறாங்க. ஸோ அது எந்த வெசலில், எந்த நேவல் வெசலில் போக போகிறாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. INSV தாரிணிலிருந்து. ஸோ INSV மந்தோவி அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு கோவாவில் இருக்குது. இங்கேருந்து தான் INSV தாரிணிலிருந்து இவங்க கிளம்பி போயிருப்பாங்க. அந்த நேவல் பேஸ்லேருந்து கிளம்பி இருக்காங்க, சரிங்களா. ஸோ அதுதான் இந்த ஒரு கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தோம்னா, how many interventions are planned under தார்த்தி அப ஜன்ஜாத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் பேக்கேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேற்று நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்றாரு, சரிங்களா. ஸோ இந்த ஒரு ஸ்கீம் பார்த்தோம்னா ஒரு அம்பர்லா பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை ஒரு பேருக்கு கீழே ட்ரைபல் பீப்புளுக்கு கொடுக்க போறாங்க. ஆக்சுவலி ஜன்ஜாத்திய அப்படிங்கிற டேர்மை பார்த்தாலே நமக்கு ட்ரைபல்ஸ் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும், சரிங்களா. ஸோ ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சில் நமக்கு கொடுக்க போறாங்க. ஸோ எவ்வளவு ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளவு இன்டர்வென்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 25 இன்டர்வென்ஷன்ஸ் இருக்க போகுது, சரியா. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.